என்ன மாப்பிள்ள, அம்மா அக்கா பொண்ணுக்கு ஏதோ விசேஷம் வச்சிருக்க போல இருக்கு. எல்லா விஷயம் எப்படி இருக்கு? என்னதான் பண்ணலான்னு இருக்க? நல்லா இருக்காமாம்மா. ஆமாம்மா, வீட்டில் ஃபங்க்ஷன் தான் மாமா. படத்தில் கேட்டிருக்கோம்மா, கிடச்சா பண்ணுவோம்மா. என்ன மாப்பிள்ள, வீடு இப்படி இருக்கு, வீட்டை எப்படி போட்டு வச்சிருக்கிற? முதல்ல பேங்க்ல வீட்டு லோன் தராங்க, வீட்டு லோன் வாங்கி முதல்ல வீட்டை கட்டி முடி. வேறு வீடு இப்படியே இருந்துட்டு இருந்தாக்க உன்னை எப்படி மதிப்பாங்க சொல்லு? ஃபஸ்ட்டு வீட்டை கட்டி முடி, அப்போ தான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. ஆமாம்மா, வீட்டுக்கு லோனு கேட்டிருக்கோம்மா. லோனு கிடச்சிட்டுனா வீட்டை ரெடி பண்ணுங்கம்மா. மாப்பிள்ள, நம்ம வீட்டு வாசலில் போய் பாரு, கார்னிக்கு இப்போ தான் டியூவில் எடுத்தேன். இப்போ தான் 4 பேர் என்னை மதிக்கிறாங்க. அடிக்கிற வெயிலுக்கு உனக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது கடன் கொடுக்குறவங்க தான் சொல்லு, அதையும் வாங்கி ஒரு ஏசியை வீட்டில் மாட்டி விட்டுறேன். வெயில் தாங்க முடியல மாப்பிள்ள. வரட்டுமா மாப்பிள்ள? நல்லா இருக்குங்க ஐயா. ஏதோ வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தா கேள்விப்பட்டேன். ஆமாம் பாஸ்டர். தம்பி, ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்யலான்னு இருக்க? என்ன பண்ணுறதா ஐடியாவில் இருக்க? ஆமாம் பாஸ்டர், கடன் வாங்கி தான் பாஸ்டர் பண்ணணும்னு இருக்கேன் பாஸ்டர். தம்பி, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை தம்பி. அதாவது பைபிளில் சொல்லுது, அடிமைகள் என்றைக்குமே பரலோக ராஜ்யம் போக முடியாது. அதாவது தேவனை அறியாத மனுஷர்கள் கொடுக்குற ஆலோசனையில் நடக்காம வேதத்தின்படி நடப்பா. கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உனக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் வசனம் சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். வாழ்க்கையில கர்த்தர் கடன் இல்லாமல் மாற செய்வார். உனக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சரியா? சரிங்க பாஸ்டர். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நாம் சுயமாய் வாழ்ந்து உலகத்தாலும் உலகத்தில் உள்ளவைகளாலும் கடனால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் அவருடைய வருகைக்காய் காத்திருப்போம். ஜெபிப்போம். கடன் சுமையால் இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த வசனத்தை தினமும் அறிக்கை செய்து கடனிலிருந்து வெளிவந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.